புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். தண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். நீதிமான்கள் சரியான பாதையில் நடப்பார்கள். தங்களுக்கு கொடுக்கப்படும் ஆவிக்குரிய உபதேசங்களை பயபக்தியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆவிக்குரிய புத்திமதிகளை காத்துக் கொள்வார்கள். அவற்றை தங்கள் ஜீவியத்தில் பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள். கர்த்தருடைய பிரமாணம் நீதிமான்களை ஆளுகை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை நீதிமான்களுக்கு உபதேசம் பண்ணும். அவர்களுக்கு தேவையான புத்திமதிகளை கொடுக்கும். புத்திமதிகளுக்கு செவி கொடுக்காதவர்கள் மோசம் போவார்கள். இவர்கள் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். துணிகரமாக பாவம் செய்வார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இவர்களோ தாங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் தங்களுக்கு ஒரு தீங்கும் வராது என்று ஆணவமாய் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அழிவும் மோசமும் நிச்சயம் வரும். தண்டனையை வெறுக்கிறவன் மோசம் போகிறான். துன்மார்க்கன் ஆவிக்குரிய உபதேசத்தை வெறுக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை துன்மார்க்கனுடைய பாவத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. தன்னுடைய பாவம் தனக்குள்ளே மறைவாய் இருக்க வேண்டும் என்று துன்மார்க்கன் ஆசைப்படுகிறான். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வான். கர்த்தருடைய வார்த்தை தன்னுடைய ரகசியமான பாவங்களையெல்லாம் வெளிப்படுத்துவதனால் துன்மார்க்கன் கர்த்தருடைய வார்த்தையை வெறுக்கிறான். அதை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். துன்மார்க்கன் பாதை தவறி பிரயாணம் பண்ணுகிறவனைப் போல இருக்கிறான். இவனுக்கு சரியான பாதையை எடுத்துச் சொன்னாலும் அதை கவனித்து கேட்க மாட்டான். புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். துன்மார்க்கனோ புத்திமதிகளுக்கு செவி கொடுக்காதவன். இவனால் ஜீவ வழியை கண்டுபிடிக்க முடியாது. தன்னுடைய பாவத்தினாலும் பிடிவாத குணத்தினாலும் பாவத்தின் வழியில் சென்று முடிவில் மரணத்தின் வழியை சென்று தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறான். இவன் புத்திமதிகளை வெறுத்ததினால் மோசம் போகிறான்.